இந்த வீடியோவில் எப்படி இந்த ஃபோட்டோவில் ஆயில் எஃபெக்ட் கொண்டு வரதுங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல ஒரு பின்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், விஜய் சேதுபதியோட இமேஜை. அதை ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த லேயரில் அப்படியே உள்ளே இம்போர்ட் பண்ண உடனே அதை வந்து நம்ம கொஞ்சம் ரெசல்யூஷன் ஏற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இமேஜில் போங்க, இமேஜில் போய்ட்டு இமேஜ் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சைஸ்னால் நீங்கள் வித்து ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, ரெசல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் ஒரு 600 கொடுத்துக்கிறேன். உங்கள் பிசி அதிக லேக் ஆகும், லேப்டாப் அதிக லேக் ஆகும்னா அதுக்கேற்றப்பில் நீங்கள் 300 கூட வச்சு ஒர்க் பண்ணிக்கோங்க. நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டோம் ரெசல்யூஷனை. இப்போ பாருங்கள் 6133 இருக்குது. முதல் கம்மியாக இருந்துச்சு, ரெசல்யூஷன் 72 இருந்துச்சு, இப்போ நம்ம கூட இருக்குது. இது போதும். இதுலேருந்து ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. இந்த காப்பியை லைட்டாக நம்ம கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இமேஜ் போங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் போயிட்டு கொஞ்சம் பிரைட்னஸும் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் ஏற்றிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோ எடுத்து ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது நீங்கள் அளவு கொடுக்குறதெல்லாம். அதை பார்த்துக்குங்க. நான் இந்த ஓரளவுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன், இது போதும். இதுக்கப்புறம் மறுபடியும் இமேஜ் போங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செலக்டிவ் கலர் பண்ணுங்கள். அதில் எல்லோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 30% கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். திரும்ப இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதில் கொஞ்சம் நம்ம சேச்சுரேஷன் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இது ஆயில் எஃபெக்ட்டுக்காக தான், பார்த்துக்குங்க. ஆயில் எஃபெக்ட் தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கொஞ்சம் ரெட்டிஸாக ஆக்கியாச்சு. இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா கலர் பேலன்ஸ், அப்படி இல்லைன்னா இமேஜ் மேலே போங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கலர் பேலன்ஸ் கொடுத்தீங்கன்னா இது நார்மலாக மிட்டோன்ஸில் தான் இருக்கும். அதனால் நம்ம மிட்டோன்ஸில் கொஞ்சம் ரெட்டை ஏற்றிக்குவோம், அப்புறம் எல்லோ கொஞ்சம் ஏற்றிக்குவோம். ஷேடோலாம் போட வேண்டாம், நீங்கள் ஹைலைட் போயிடுங்க. ஹைலைட்டில் கொஞ்சம் ப்ளூ, திரும்ப மறுபடியும் கண்ட்ரோல் பி கொடுங்க, கொஞ்சம் ரெட்டு ஏற்றுங்க, எல்லோ கொடுங்க. ஹைலைட்டில் நம்ம பண்ண மாதிரியே கொஞ்சம் ப்ளூவை ஏற்றிக்குங்க. வேணும்னா கூட சியான் கொஞ்சம் ஏற்றிக்குங்க. இதை நார்மலாக இருந்த ஃபோட்டோ எப்படி இருந்துச்சு, நம்ம ரெசல்யூஷன் ஏற்றி இப்போ இப்படி வச்சுருக்கோம், கலர் கரெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். வேணும்னா நீங்கள் பென் டூல் போட்டு கட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இப்போ தேவையில்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே இதிலே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதில் ஆயில் எஃபெக்ட் எப்படி வர வைக்கணும்னு பார்க்க போகிறேன். இதில் இன்னொன்று இருக்குது. இப்படி ரேண்டமாக இப்படி கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணாலும் நல்லா ஃபோட்டோ குவாலிட்டியை பொறுத்து அப்படியே ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் ரெசல்யூஷன் கம்மியாக இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் ஏற்றணும்னா ஆயில் எஃபெக்ட் வேணும்னா நம்ம அப்படியே இந்த ஃபோட்டோவை காப்பி பண்ணிக்கோங்க. அகைன் இன்னொரு தடவை காப்பி பண்ணிக்கோங்க. நான் ஏன் காப்பி பண்ண சொல்கிறேன்னா, நம்ம பேக்கப் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கணும். அதாவது நம்ம இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குன்னா நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண ஒரு ஃபோட்டோ வேணும். அதுக்கு மேலே நம்ம இமேஜ் ரெசல்யூஷன் ஏற்றுனது, அதாவது ஷார்ப்னஸ் அதிகமாக ஏற்றுனது அந்த ஃபோட்டோ வேணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ணுற இமேஜை வச்சுக்கணும். ஏன்னா நம்ம திடீர்னு நம்ம ஸ்மெஜ் பண்ணுறது எதுவுமே தப்பாக பண்ணிட்டோம்னா அந்த ஃபைலை டெலீட் பண்ணிட்டு கூட நம்ம அடுத்த லேயரில் மறுபடியும் காப்பி போட்டு ஒர்க் பண்ணி கிளைண்ட்டுக்கிட்ட கொடுக்கலாம். அப்படியே நீங்கள் மெயின் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேலே உள்ள ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் வந்து நான் 3 காப்பி எடுத்துருக்கேன். கலர் பண்ணதுலேருந்து 3 காப்பி எடுத்து வச்சுருக்கேன். மேலே டாப்பில் உள்ள லேயரை பார்த்தீங்கன்னா ஃபில்டர் மெனு போயிட்டு அதர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைபாஸ் ஃபில்டர் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடம், இந்த மூக்கு பகுதி, இதெல்லாம் கொஞ்சம் லைனிங் தெரிகிற அளவுக்கு இருக்கணும். இது வேல்யூ மேட்ரு கிடையாது. நீங்கள் உங்கள் ஃபோட்டோ எவ்வளோ வருதோ அவ்வளோவுக்கு வச்சுக்கணும். இந்த லைனிங், இந்த இடத்துல வர்ற அச்சு, இந்த மூக்கு சேஃப் வளையிற இடம், இந்த கண்ணு சேஃப் வளையிறோன்னா இதில் இந்த கண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த லைனிங்லாம் தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு போதும் தான். இந்த அளவு கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபோட்டோவில் போயிட்டு பிளெண்டிங் மோடில் போயிட்டு நீங்கள் ஓவர்லே கொடுங்க, இல்லைன்னா லீனியர் லைட் கொடுங்க. லீனியர் லைட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஓகே தான். ஆனால் ஃபோட்டோ வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், நீங்கள் வந்து நல்லா ஸ்மெஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவர்லே கொடுத்தீங்கனாலும் அதே மாதிரி தான். லீனியர் லைட்டு இல்லைன்னா ஓவர்லே, இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஓவர்லே கொடுத்துக்கிறேன். நான் கொடுக்குறதுனால நீங்கள் லீனியர் லைட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. நீங்கள் உங்களுக்கு இது ரெண்டில் எது வச்சாலும் உங்களுக்கு ஷார்ப்னஸ் நல்லா கிடைக்கும். அதனால தான் அதை போட்டுருக்கோம். இப்போ இப்படியே இதில் ஒர்க் பண்ணாமல் அப்படியே கண்ட்ரோல் இ அதை கொடுத்தீங்கன்னா கீழே உள்ள இந்த ஃபோட்டோவோட மெர்ஜ் ஆயிரும். மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைலை ஒரு காப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. கண்ட்ரோல் இ கொடுக்கணும்னா மெர்ஜ், கண்ட்ரோல் இ. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்,
இது நார்மலாக நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் ரெசல்யூஷன் சைஸை ஏற்றி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணது. இது வந்து நம்ம ஷார்ப்னஸ் ஏற்றுனது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் லேயர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஷார்ப்னஸ் ஆன ஃபைலை நான் இன்னொரு லேயர் போட்டுக்கிறேன். இப்போ இது 2 ஃபைலையும் நான் ஒரு குரூப் பண்ணி போட்டுறேன். இது நமக்கு இப்போ தேவையில்லை. நம்ம இந்த ஃபைலில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக ஒர்க் பண்ணாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். நீங்கள் ஒர்க் பண்ணி ஸ்மஜ்ஜை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கூட, அது தப்பு இல்லை. நம்ம திருப்பி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இது ஒரு ஃப்ரேமாக போட போகிறீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி ஒர்க் பண்ணிடுங்க. நான் டுட்டோரியலுக்காக நான் இதிலேயே வச்சு சும்மாவே ஒர்க் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இருக்கிற எஃபெக்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூல் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த லைனிங் தெரியுதா, இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே ஒரு கிளிக் கொடுத்துங்க நேராகவே. இப்போ இந்த இடத்துல நம்ம ஏன்னா இழுக்க போகிறோம், அப்படியே வளைவில் இழுக்க போகிறோம், அதனால் இப்படி வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்தோன்னா ஒரு மைனஸ் கோடு மாதிரி, இந்த இடத்துல தொட்டிங்கன்னா ஒரு மைனஸ் கோடு மாதிரி இருக்கும். அதை அந்த இடத்துல வச்சுட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஏரோ மார்க் வரும். இது எதுக்குன்னா அடுத்த லைனை நம்ம ஸ்மூத்தாக கண்டினியூ பண்ணுறது தான். சும்மா நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அது வளைஞ்ச அப்படியே தான் போகும். அதனால நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம எந்த பொசிஷன் வேணாலும் வளைக்கிறது பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த மூக்கு வரைகிற பொசிஷன் இருந்தால் மட்டும் போதும். நான் சும்மா அங்கிட்டு ரேண்டமாக அங்கிட்டு எடுத்துகிட்டு நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு நான் இப்போது பென் எடுத்துகிட்டு பென் எடுத்துகிட்டு ஸ்மஜ்ஜு போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட் ரவுண்ட் ப்ரெஸ் தான் எடுத்திருக்கேன். இது எல்லா வெர்ஷன்லேயும் இருக்கும். ஃபஸ்ட்டு சாஃப்ட் ப்ரெஸ் இருக்கும், அடுத்து சென்ட்ரல் ப்ரெஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் நான் ஒரு 40 வச்சுக்கிறேன். இங்கே ப்ரெஸ் செட்டிங்ஸில் ஒன்றும் இல்லை, எதுவுமே டிக்கில் வச்சுக்காதீங்க. இந்த இதை 1ல் வச்சுக்கோங்க. ஸ்பேசிங் விட்டுறாமல் ஸ்பேசிங்கை ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸ்பேசிங் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து லேக் ஆகும். அது ஏன்னா இந்த மாதிரி நம்ம சேஃப் எடுக்கிற அளவுக்கெல்லாம் நீங்கள் ஸ்பேசிங் கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும் அந்த இடத்துல. இப்போ பாருங்கள், இப்போ கண்ட்ரோல் இது ஏன்னா மறுபடியும் இந்த செலக்ட் ஆகுறதுக்காக நான் இப்போ என்ன பண்ணேன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்தீங்கன்னா ஆப்போசிட்டில் செலக்ட் ஆகும். ப்ரெஸ் சைஸ் சின்னதாக வச்சுட்டு நான் இப்படி லைட்டாக எடுத்துக்கிறேன். நம்ம லைன் தான் கொண்டு போகிறோம், அதனால் நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் சைஸை சின்னதாகவே வச்சுக்கோங்க. எவ்வளோ பொறுமையாக வரைய முடியுமோ அவ்வளோ பொறுமையாக வரைஞ்சிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கை மாதிரி இருக்குல்ல, இந்த இதை எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் கொஞ்சம் கூடவே வச்சுக்கோங்க, தப்பில்லை. வச்சுட்டு இந்த கலரை கரெக்டாக பிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தொட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த கலரை தொட்டிங்கன்னா, அதாவது டார்க்காக இருக்க கலர் இங்கே கொஞ்சம் வச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஷேப்பை தனியாக எடுத்து காட்டும். அதுக்காக இந்த டூலை தொடுறோம். நான் இப்போ வெளியில் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் வெளியிலே நான் கலர் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் உள்ளே செலக்ட் பண்ணிங்கன்னா உள்ளே அப்ளை ஆகும். அதனால் நீங்கள் வெளியில் தான் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப வந்து அழுத்தி கொடுத்தீங்கன்னா பிளாக் கலராக வந்துடும். அதனால் அப்படி பண்ணாதீங்க. இந்த இடத்துல வந்து நம்ம தனியாக அந்த ஷேப்பை காட்டணும். அந்த இடத்துல ஷேப் இருக்குது, அதனால் இந்த கலரை எப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஒர்க் பண்ணுறதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளாக் இருக்குது, சரி பிளாக்கே இது விட்டுருங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ ஆயில் எஃபெக்டாக இருக்குன்னு. நம்ம கொடுத்த ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் என்ன ஒர்க் பண்ணுறேனோ அதே மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் ஒயிட்டில் இருக்கனால நம்ம அந்த ஷேப்பை காட்டணும். ஆக்சுவலாக அது பென் டூல் போட்டு ஒர்க் பண்ணணும். நீங்கள் பென் டூல் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். நான் ஒர்க் பண்ணதுனால எனக்கு இங்கே இந்த எஃபெக்ட்டுக்கு வரணுங்கிறதுனால நான் அப்படி போட்டுட்ருக்கேன். நான் மவுஸை எந்தெந்த பக்கத்து உங்களுக்கு கொண்டு போகிறேன் பென் டூலுங்கிறத பார்த்துக்குங்க. அதே பொசிஷனில் நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள். ஷேப் மாற்றி ஒர்க் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேட்சாக இருக்கும், அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். நம்ம சாஃப்ட் ப்ரெஸ்ஸை வச்சு அதை அப்படியே மேனேஜ் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ ஆயில் எஃபெக்டாக இருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு ஆயில் எஃபெக்டாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு சாஃப்ட் ப்ரெஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்லேயே இருக்குல்ல அந்த ப்ரெஸ் எடுத்துக்கோங்க. இங்கே போயிட்டு அப்படியே இந்த எஃபெக்டை வந்து ஃபேஸிங்கை வந்து டிக் எடுத்துருங்க. அதாவது 1ல் வச்சுட்டு இவ்வளவுக்கு இருக்கும், 1ல் வச்சு நம்ம ஃபேஸிங் டிக் எடுத்துருப்போம். எடுத்துகிட்டு இங்கே இருக்க 40 இருக்குல்ல அதை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு ஃபோட்டோ ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு
அப்படியே ஒர்க் பண்ணுங்கள். அப்படி இப்படி அங்கனே வச்சு ஒர்க் பண்ணுங்கள். தேவையான இடத்துல ப்ரெஷ் சைஸை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கோங்க. இதை வச்சும் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் பண்ண டிலே ஆகும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் ஆயில் எஃபெக்ட் கொண்டு வரணும். நல்லா டைம் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே இருக்க டிஃபால்ட்டான ப்ரெஸ் தான். நம்ம இது ஏற்கனவே டவுன்லோடு ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு டவுன்லோடுன்னு சொல்லியிருப்பேன். அதில் இருக்குது. வேணும்னா கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு என்கிட்ட அச்சஸ் கேட்கும். நான் அச்சஸ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு இன்றைக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அச்சஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு மெயில் வந்துடும். நான் அக்செப்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அடுத்து நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு டைம் போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ரெஷ்ஷை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இன்னொரு வழி இருக்குது. நல்லா ஸ்மெச் பண்ணிடுங்க. ஸ்மெச் பண்ணதுக்கப்புறம் பென் டூல் எடுங்க. பென் டூல் எடுத்துட்டு இப்படி கட் பண்ணுங்கள். இப்படி கட் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு ஷார்ப்பான ப்ரெஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஷார்ப்பான ப்ரெஸ் எடுத்துக்கோங்க. இப்போ கண்டிப்பாக உள்ளே தான் செலக்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த எப்படி உள்ளேயும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்துட்டு வெளியிலையும் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆயில் எஃபெக்டாக இருக்குன்னு. இதே மாதிரி தான் எல்லா ஐ பார்ட்டும் சரி எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இருக்க ஃபினிஷிங் அதே மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து காட்டணும். அவ்வளோதான். அந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து டிஜிட்டல் பிரிண்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டு மாதிரி தெரியுது. அந்த பெண்டும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பென் டூல் வரையணும். நீங்கள் பார்த்தா தெரியும் எவ்வளோ ஆயில் எஃபெக்ட் இருக்குன்னு. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஏரியாவும் நீங்கள் இந்த ஹைலைட்டான ஏரியாலாம் நல்லா இந்த ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதை வந்து ஒயிட் கலர் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கலர் கூட பண்ணிக்கலாம். அழகாக பண்ணிடலாம். இந்த ஒரு வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஆயில் எஃபெக்ட் எப்படி கொண்டாடணும். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன செட்டிங்லாம் பண்ணமோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் எஃபெக்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபோட்டோவும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோவை பின்ட்ரெஸ்ட் மாதிரி வெப்சைட்லேருந்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோ குவாலிட்டி இருக்கும். அப்படி இல்லைனா ஃப்ளிக்கர் இமேஜ் அதில் லாகின் பண்ணிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உங்கள் ஜிமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கலாம். உள்ளே போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். அது மூவிலேருந்து எடுத்த கேமராங்கிறனால மூவியில் யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல கேமராவில் எடுத்து ஃபோட்டோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதாரணமாக நீங்கள் மொபைல் எடுத்த ஃபோட்டோவுக்கும் அங்கே சினிமா கேமராவில் எடுக்கிறதும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நிறைய இது கிடைக்கும், நிறைய அனுபவம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கும் இங்கிட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இந்த இடம் டார்க்காகவும் இந்த இடம் இந்த லைட்டாகவும் இருக்கனால இது டிஃப்ரெண்ட் காட்டணும். இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் காட்டணும், ஒரு மார்க் மாதிரி. அதே மாதிரி இந்த இடத்துல அப்புறம் இங்கே அப்புறம் இந்த இடத்துல இப்படி அப்புறம் இந்த இடம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக காட்டணும். இதெல்லாம் காட்டணும்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. அப்புறம் இந்த இடம் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல நீங்கள் நல்லா டார்க்காக போட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். ஜூம் அவுட் பண்ணால் ஃபோட்டோ எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்கிறத பாருங்கள். இதை நீங்கள் வந்து சாதாரணமாக பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா இந்த ஒரு மூக்கு ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் டுட்டோரியல் சொல்கிறதுக்கே. அப்போ ஒர்க் பண்ணுறோம்னா பார்த்துக்குங்க. இப்போ ரொம்ப பொறுமையாக உட்காந்து ஒர்க் பண்ணணும். நான் இதை டுட்டோரியலுக்காக வேகமாக பண்ணும்போது எனக்கு ஃபினிஷிங் இல்லாத ஒர்க்கு தான் எனக்கு புரியுது. ஒரு சில இடத்துல நான் இன்னும் ஃபினிஷிங்லாம் கொடுக்கல ஒழுங்கா. ஆனாலும் அப்புறம் இருந்தால் நமக்கு அவுட்புட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துக்குன்னு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. கூடிய சீக்கிரமே இந்த டுட்டோரியல் ஃபுல்லாக முடிக்கிறத இந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இருக்காங்கிறதையும் இந்த ஃபோட்டோவையும் உங்களுக்கு முடிஞ்சுன்னா நான் டவுன்லோடு கொடுக்குறேன். இதே கூட நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்ன புரியலன்னு சொன்னால் தான் நான் அதுக்கான வீடியோ மேக் பண்ணி போட முடியும். நிறைய பேர் வந்து டுட்டோரியல் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. நான் நிறைய நேரம் எடுத்து ஒர்க் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். ரெண்டாவது, இது வந்து வியூஸுக்காகவோ சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை. நீங்கள் இந்த தொழிலை கற்றுக்க பாருங்கள். கற்றுக்கிட்டு இதுலேருந்து உங்கள் பக்கத்தில் இருக்க ஃப்ளக்ஸ் பிரிண்டிங் ஷாப்பில் போயிட்டு
நீங்கள் ஒரு பேனர் ஷாப் வைக்கிற மாதிரியோ, இல்லை நீங்கள் கடையே வைக்கலைன்னாலும் இதன் மூலமாக நீங்கள் ஒரு டீசெண்டான அமௌண்ட் வந்து சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க இந்த ரொம்ப என்ன சொல்கிறது, இறந்தவங்க ஃபோட்டோ இதெல்லாம் கொடுப்பாங்க அவங்க ஞாபகத்துக்காக. அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆயிலில் ஃபிட் பண்ணி நீங்கள் ஒரு ஃப்ரேமாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும் உங்களுக்கு. 2வது கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளையை மட்டும் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளையை ஃபோட்டோ ரெடி பண்ணி தர சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்குது. ஃப்ளக்ஸ் டிசைனிங் இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். இதுலேயே ஒரு இதை மட்டும் பார்த்துட்டு இருக்காதிங்க. இது என்னோட அனுபவம். உங்கள் பக்கத்தில் நியர்பையில் என்ன இருக்கோ அங்கே கடையில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் போய் அப்ரோச் பண்ணுங்கள். அவங்களும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் எல்லா டிசைன் பண்ணி அவங்க பிரிண்ட்டுக்கு மட்டும் கொடுக்கல, அவங்களுக்கு அது டைம் வேஸ்ட் ஆகாமல் அவங்க ஒர்க்கையும் ஈஸியாக முடிப்பாங்க. உங்களுக்கும் நல்ல ஒரு இன்கம், ஒரு ஷேரிங் கிடைக்கும். அதை வச்சு நீங்களும் கொஞ்சம் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். ரொம்ப இல்லைனாலும் அவங்களோட டைப் பண்ணிக்கினீங்கன்னா அங்கே நடக்கிற சில விஷயங்களை அவங்களால கற்றுக்க முடியும். அதுதான் என்னோட அட்வைஸாக இருக்கும். பார்த்துக்குங்க. சும்மா நீங்கள் டைம் பொழுதுபோக்குக்காக மட்டும் இதை யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு தொழிலாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதில் நீங்கள் கற்றுக்கிட்டு மட்டும் இருக்காதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னால் ஒருத்தர் வந்து சம்பாதிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது உங்கள் ஃப்ரெண்டு இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஸ்டுடியோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஷாப்பில் நானும் ஃபோட்டோ எடுக்கிறேன், இந்த மாதிரி கொஞ்சம் கேமராவில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களாவது கற்றுக்குவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அவங்களாவது கற்றுக்குவாங்க. ஷேர் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள். வேறு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நன்றிங்க.